கோங்கனி ரா பனானா கறின்னு வைங்க. கோங்கனி வாழைக்காய் கறி. ரொம்ப நல்லா இருந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்க தனியா பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டிருக்கீங்க, தேங்காய் போட்டு அரைச்சு பண்ணிருக்கீங்க, புளி போட்டிருக்கீங்க, தக்காளி போட்டிருக்கீங்க. இதுல பியூட்டினா எதுவுமே ஜாஸ்தி கம்மி ஆகாம கரெக்டா பேலன்ஸ்டா இருக்கு. வெரி நைஸ். வாழைக்காய் வச்சு மீன் டேஸ்ட்டில் ஒரு குழம்பு பண்ணலாமா? வத்தல் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, குழம்பு பொடி இது மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி தொளிச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு ஓரமாக மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு தோசை தவா வந்து அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக வந்து எண்ணெய் விட்டு இதை வந்து 2 சைடும் வேகாத மாதிரிக்கு பொரித்து மாற்றி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம் இது நல்லா பொரியட்டும். ஒரு கைப்பிடி நிறைய வெள்ளைப்பூடும், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுல் நிறைய கொஞ்சம் கூடுதலாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் டேஸ்ட்டே சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம், அது வேகிறதுக்கு உப்பு, கருவேப்பிலை தூவி கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. வத்தல் பொடி அப்படின்னா சாதாரண வத்தல் பொடி, காஷ்மீரி வத்தல் பொடி 2 சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடி வந்து எப்போவுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. பின்ன நம்ம என்ன குழம்பு மசாலா யூஸ் பண்ணணுமோ அந்த குழம்பு மசாலா. தக்காளி, ஒரு தக்காளி அல்லது 2 தக்காளி போட்டுக்கலாம். நல்லா மசியதுக்கு லைட்டாக தண்ணி தொளிச்சுட்டு வேக விடுங்க. இந்த நேரத்தில் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து அதில் கரைச்சி விட்டுக்கோங்க. டேஸ்ட் வைஸாக மீன் குழம்பு தோற்று போயிருங்க அந்தளவுக்கு. லைட்டாக இஞ்சியுமே சதைச்சி போட்டேன், அப்போ அதை நான் எடுக்க மறந்துட்டு அதை போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி விடுங்க, அழகாக கொதிச்சு வரட்டும். நம்ம வேக வச்சு மாற்றி வச்ச வாழைக்காய் உள்ளே சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். இந்த பெருஞ்சீரகமே டேஸ்ட்டு வேறு மணிக்கு இருக்கும். அரைச்சி அதையும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கேஷ்யூ நட் சேர்த்துருக்கலாம், டக்குன்னு கட்டியாயிடும். நல்லா கட்டியானதும் சூடான சோத்தில் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா தூக்கலாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண மறக்காதங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு உங்கள் சப்போர்ட்டு நிச்சயமாக வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா. தேங்க்யூ.